கிளாஸ்கோ நகரத்தில் உள்ள ஒரு மியூசியத்துக்கு வந்திருக்கோம். இந்த மியூசியத்தில் தான் இன்றைக்கி உள்ளே போய் பார்க்குறோம். மியூசியம் கிளாஸ்கோ நகரத்து மியூசியத்துக்கு முன்னாடி இருக்கிறோம். பிரம்மாண்டமான மியூசியம். உள்ளே போய் வீடியோ எடுத்து போடுறேன். என்னுடைய தோற்றம், முகப்பு தோற்றம் உள்ள என்ட்ரன்ஸு தான். இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கம் கார் பார்க்கிங் ஐட்டம். ஸ்காட்லாந்தில் மிகப்பெரிய சிட்டியில் இது 2வது சிட்டி கிளாஸ்கோ நகரம், தலைநகரத்துக்கு அடுத்து. இது மார்பிளில் செய்யப்பட்ட குயின் விக்டோரியாவுடைய இது சில மியூசியத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ தான் ஒவ்வொரு பொருள் பழங்கால ஒவ்வொருத்தருடைய சிலைகள்லாம் இருக்குது மியூசியத்தில். இங்கே வந்து எல்லாம் அங்கே இருக்க பூர்வக்குடி மக்கள் பற்றி அவங்க வச்சிருந்த ஆர்டிஃபேக்ட்ஸ், அவங்க சாமியாக இருக்கு. அமெரிக்கன் பூர்வக்குடியை பற்றி அதை கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இந்த அமெரிக்கன் பூர்வக்குடியோட விஷயங்கள், ஆப்பிரிக்கா, அமெரிக்கன், இந்தியாவை பற்றி இது இருக்குது. இந்திய நாட்டினுடைய கலைகள். ஸ்ரீலங்கா, இலங்கை உடைய கலைகள். கிமு 325 இத்தாலியிலேருந்து வந்ததுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கதை சொல்லுது மியூசியத்தில். இது இது வந்து மரக்கட்டையில் செய்யப்பட்டது, இத்தாலியிலேருந்து வந்தது. மரம் வந்து மார்பிள். இது மார்பிளில் செய்யப்பட்டது. அருமையான சில கலை பொக்கிஷங்கள் இந்த மியூசியத்தில் எல்லாமே இருக்குது. இந்த அழகு கலைநயமானது மேலே எல்லாம் கலைகளாக பொம்மையில் தூங்க வச்சுருக்காங்க. மியூசியம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்து டயப்ரைட்டிங்லாம் இருக்குது. இது வந்து வெள்ளியில் இருக்குது, வெள்ளி. இது வந்து எல்லாம் வெண்கலத்தில் செய்யப்பட்டது. இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இங்கே இது எல்லாமே மியூசியத்தில் வச்சுருக்காங்க. ஒரு கலைப்பொருட்கள்லாம் சேகரிச்சுருக்காங்க. பொம்மைகள் எல்லாம் வந்து செராமிக் பொம்மைகள். நம்ம ஊரில் உள்ள பொருட்கள்லாம் இருக்குது. இது வந்து கலைப்பொருட்கள் தான் எல்லாம். இது சைனாவிலிருந்து கிடைக்கப்பட்ட பொருள். 3500 வருடம் பழமையானது. கத்தி எல்லாமே இருக்குது. இதுவும் சைனாவிலேருந்து கிடைச்சது தான், பழமையான பொருட்கள். செவிந்தியர்கள் போட்ட உடை இது. அமெரிக்காவில் செவிந்தியர்கள், பூர்வக்குடி மக்கள் போட்ட உடைகள் இது. எல்லாம் தோல்லே இருக்குது, கலைநயத்தோடு. அவங்க வேட்டையாடிய மிருகங்கள் இது. அவங்க போட்ட ட்ரெஸ் தான். அதை இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. செவிந்தியர்கள் போட்ட உடை. பழமையானது தான் எல்லாம். இதுவும் ஒரு பழமையான உடைகள் தான். ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண பொம்மை அது. கீழே இருக்கிற ஒரு சின்ன பொம்மை 3500 வருடம் பழமையானது. எகிப்திலேருந்து கிடைச்சது இந்த பொம்மை, சின்ன பொம்மை. இவர்கள் உலகம் முழுக்க ஆண்டதுனால உலகம் முழுக்க உள்ள அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற பொருட்கள் எல்லாம் அங்கே மியூசியத்தில் வச்சுருக்காங்க. எல்லாம் குறைஞ்சது 3000 வருடம் 4000 வருடம் பழமையானதுகள். எல்லா நாட்டில் உள்ள பொருளும் இருக்குது இந்த மியூசியத்தில். அதனால் புத்தர் சிலை இது. அதுபோல் இங்கே எல்லாமே மியூசியத்தில்
இருக்கக்கூடிய கரடி, இது பறவைகள், இது கன்றுக்குட்டி, இது வந்து குரங்குகள் எல்லாம் பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க. பழங்கால ட்ரெஸ்ஸு, ஒவ்வொரு நாட்டில் உள்ள ட்ரெஸ்ஸுகள். நம்ம அங்கே பார்த்திங்கன்னா பறவைகளில் பக்குவப்படுத்தி பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. குரங்கு, கலைப்பொருட்கள், ஃபோட்டோ கலெக்ஷன், எல்லாமே பழங்கால பொருட்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கிடைக்கப்பட்டது பழங்கால பொருட்கள். ஜப்பான் நாட்டில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் பல நூற்றாண்டுக்கு முன். இந்த பழையங்கால திலகு செய்யப்பட்டது. மற்றவங்கெல்லாம் பண்ணது, இது அவர் பண்ணது. இது யார்? மேக்கின்டாஷ். இது மேக்கின்டாஷ்ங்கிறவர் பண்ண சேர். இது அந்த காலத்தில் பண்ணது, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பண்ணது. கலைநயமிக்க பொருட்கள் பழங்காலத்தில் கிடைக்கப்பட்டது. எல்லாம் 1000 வருஷம் 800 வருஷம் கலையிலே செய்யப்பட்ட பொருட்கள்லாம். கிட்டத்தட்ட 800 வருஷம் 900 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்டது. 1930 உருவாக்கப்பட்ட கார் இது. இன்னும் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. பழங்கால கார், பிளேனு, ரயில் எல்லாம் டிசைன் பண்ணது. முதல்ல டிசைன் பண்ணதெல்லாம் இதெல்லாம் 1000 வருடம் பழமையான சைனா பிளேட்டுகள். அதில் டிசைன் பண்ணது. இப்போ இந்த பிளேட்டுக்கு கையில் இருந்தாலே பல லட்சம் ரூபா பணம் வரும். நம்ம ஒரு தஞ்சாவூர் பொருள் மாதிரி, இது தஞ்சாவூர் தட்டு மாதிரி. கையிலே செய்யக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸு, கையிலே டிசைன் பண்ணது, கையிலே. இது பழங்கால பொருள் ட்ரெஸ் தான். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி ட்ரெஸ் பண்ண உடை தான் கையிலே தயார் பண்ணியிருக்காங்க. மிஷின் இல்லாத காலத்தில் இதில் கையிலே செய்யப்பட்ட உடைகள் தான் இது. பழங்கால உடைகள், கலைநயமிக்க பொருட்கள், அபூர்வமான உடைகள். இதுவும் பழங்கால உடைகள் தான். இதுவும் பழங்கால பொருட்கள் எல்லாமே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைக்கப்பட்டது. அபூர்வமான பொருள் அதான் சேகரித்து வச்சுருக்காங்க. பெயிண்டிங், பழங்கால பெயிண்டிங் பண்ணவர் வரைஞ்சது. இது வரையப்பட்ட பெயிண்டிங், ஓவியம், கையால் துருகி கொண்டு வரைஞ்ச ஓவியங்கள் இதெல்லாம். இதுவும் அப்படி தான். எல்லா ஓவியமும் வரைஞ்சது கையால், துரிகையால் வரையப்பட்ட ஓவியம். 300-400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. எல்லாம் ஓவியரால் வரையப்பட்ட ஓவியங்கள். யார் வரைஞ்சிருக்காங்க அதில் போட்டிருக்கு. எப்போ பழமையானது, வரையப்பட்ட வருஷம் எல்லாமே இந்த விவரம் போட்டிருக்கு, படிச்சுக்கிடுங்க. எல்லாமே வரையப்பட்டது, கையிலே வரையப்பட்டது, பெயிண்டிங்கில். கிட்டத்தட்ட 400-500 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள்லாம். ஓவியம் வரையப்பட்டது தான். வரையப்பட்ட கையாலே வரையப்பட்ட ஓவியங்கள் தான். இதுவும் தத்ரூபமாக கையால் வரையப்பட்ட ஓவியம். மரத்திலே புடை சிற்பங்கள், மரத்திலே செதுக்கப்பட்டது. எல்லாமே ஒரு 400-500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இது ஓவியம், வரைஞ்ச ஓவியம் தத்ரூபமாக. அப்போது அந்த காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள், ஃபோட்டோக்கு முன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வரைஞ்ச ஓவியங்கள் தான். இதெல்லாம் கையிலே வரைஞ்ச ஓவியங்கள், மிக தத்ரூபமாக வரையப்பட்ட ஓவியங்கள் தான். கையிலே வரைஞ்ச ஓவியங்கள் தான். எல்லாமே ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையானது தான். பழமையான ஓவியரால் வரையப்பட்ட ஓவியங்கள்.
பிரம்மாண்டமான ஓவியம். துரிகையில் வரையப்பட்ட ஓவியங்கள் தான். ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள். பழங்காலத்து ஓவியங்கள் இந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய பழமையான ஓவியங்கள். இது எங்கே உள்ளதுன்னு இங்கே போட்டிருக்கின்ற விவரம். பழமையான ஓவியம் தத்ரூபமாக வரையப்பட்டது. இது ஒரு ஓவியரால் வரையப்பட்ட ஒரு துறைமுக காட்சி தான். அந்த காலத்தில் பாய்மர கப்பல்லாம். இந்த மியூசியமே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. மியூசியமே மிக பிரம்மாண்டமாக தான் இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது மியூசியமே. 1914 உருவாக்கப்பட்ட கன் இது. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அதனுடைய இது தான் குழல் மட்டும்தான் இது. பழங்கால ஆடைகள், பழங்கால ஆடைகள் உடுத்தின இது விஷயத்தில் கலை நியமிக்க ஒரு பொருள் இது. நம்ம ஊர் வெத்தில செல்லமாக இருக்குது. மேஸ்திரி கொழுறு பழங்கால இது 300-400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான் இதெல்லாம். 1500 இங்கே சர்ச்சு கட்டுறதுக்கு தோண்டும் போது கிடைச்ச இந்து கோவில் அந்த தூண்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு நிலத்தை தோண்டும் போது கிடைக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அருமையாக இருக்குது. அதனுடைய விவரம் இதில் இருக்குது. படித்து பார்த்துக்கிடுங்க. 1300 இதெல்லாம் பழங்கால பொருட்கள் தான். ஒரு 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருட்கள் தான். நாணயங்கள், புடைப்பு சிற்பங்கள், சுடுமண் செய்யப்பட்ட பொருட்கள். இது எல்லாமே ஒரு 1000 வருஷத்துக்கு முற்பட்டது. இது எல்லாமே 1250 கிடைக்கப்பட்டது. பூமியில் எடுத்து வச்சுருக்காங்க பத்திரமா. எகிப்தில் மம்மியை தோண்டும் போது கிடைக்கப்பட்ட பொருட்கள் தான் இதெல்லாம். எகிப்தில் இது ஒரு எகிப்து சவப்பெட்டி தான். அதில் அங்கேருந்து கிடைக்கப்பட்டது இங்கே எடுத்து கொண்டு வச்சுருக்காங்க அவங்க. எகிப்து மம்மி இந்த மாதிரி கல்லில் செய்த பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தான் இது எகிப்தில் கிடைச்சது. இங்கே அந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. முழு கல் 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 பெட்டிக்குள்ளே இதெல்லாம் எகிப்திலேருந்து கிடைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் தான். இது எல்லாமே எகிப்திலேருந்து கிடைக்கப்பட்டது. எல்லாமே சாமான்கள், பாசி கையில் போடுறது, மேக்கப் சாமான்கள் எல்லாமே எகிப்தில் அந்த கல்லறைக்குள்ளே வச்சுதான் இருக்கும். கல்லறைக்குள்ளே இருந்தது. மம்மி இருந்த இடத்துல இருந்தது. அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் இதெல்லாம். இந்த எகிப்து மம்மி சவப்பெட்டியிலோட மர பொம்மை, அதில் பெயிண்டிங்கும் இருக்குது. அது அழியாமல் இருப்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இதெல்லாம். மம்மிக்குள்ளே இருந்தவர்களுடைய படங்கள் இது. எப்படி இருந்தாங்கங்கிற மாதிரி. அது வேறு அவங்க போட்டிருந்த ஆபரணங்கள், அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் எகிப்து மம்மிக்குள்ளே இருந்த விஷயங்கள் தான் அதெல்லாம் எல்லாமே. நம்ம இந்தியாவில் ஒரிசாவில் ரொம்ப பழங்கால பொருட்கள் தான். மம்மி அந்த இதில் இருந்து கிடைக்கப்பட்டது.
எகிப்திலிருந்து கிடைக்கப்பெற்ற பழங்கால பொருட்கள், பொக்கிஷங்கள் தான். மம்மி பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அதெல்லாம். பழங்கால பாறை படிவங்கள் கடலில் படிஞ்ச இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது அந்த மீன் அதோடைய சார்ந்தது, அதை தான் எடுத்து வச்சுருக்காங்க. பாறை படிவம். ஆனால் இது 3.25 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்லி எங்கள் கார்பன் ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இது 2.2 கோடி இந்த முதலையோட படிவங்கள். இது அது கிடைக்கப்பட்டது 2.2 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இது டைனோசருடைய படிவம். டைனோசரோட படிமம் இது இந்த படிம பாறை. இது 3 கோடி ஆண்டுக்கு முற்பட்டது. ஆடு கம்பளிக்காக இந்த ஆடு பயன்படுத்துகிறாங்க. இங்கே உள்ள துப்பாக்கிகள் ஆதி காலத்து துப்பாக்கியிலேருந்து வச்சுருக்காங்க. பழங்கால துப்பாக்கிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது வந்து எல்லாம் வச்சுருக்காங்க, சேகரித்து வச்சுருக்காங்க துப்பாக்கிகள். மேலே இருந்த மான்களுடைய தலைப்பகுதி பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. மான்களுடைய தலைப்பகுதிகள். அந்த பக்கம் புலி தோல் எல்லாம் வச்சுருக்காங்க. புலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அரிய வகை பொருட்கள். புலியோட படிமங்கள், அதனுடைய தாடை, மிகப்பெரிய காண்டாமிருகம், இந்திய காண்டாமிருகம், அதனுடைய தான் வச்சுருக்காங்க. இங்கே படிவங்கள், கடல் பகுதியில் கிடைக்கப்பட்ட படிவங்கள். மரங்கள் வந்து கல்லாக மாறி இருக்குது. மரங்கள் கல்லாக மாறினது தானே, மரங்கள் கல்லாக மாறினது. அதை எடுத்து வச்சுருக்காங்க மக்கள் பார்வைக்கு. இதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்லலாம். படிவங்கள் கல்லால் மாறின படிவங்கள்லாம். இந்த மரம் கல்லாக மாறினது. திருக்க மீன் கல்லாக மாறினது. இது கல்லாக மாறப்பட்ட உயிரினங்கள் தான். பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முற்பட்ட இந்த பொருட்கள்லாம் இந்த மியூசியத்தில் சேகரித்து வச்சுருக்காங்க. கல் படிவம் கல்லாக மாறி படிவம், அது கல் படிவம். அதுமாதிரி இந்த பறவைகளுடைய வீடு வச்சுருக்காங்க. இங்கே பறவைகளுடைய இது மான். இங்கே இங்கிலாந்து மான்கள் வளர்க்கப்படுறாங்க. அதனுடைய தோற்றம் வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஒரிஜினல் எலும்புகள் எல்லாம் சேகரித்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. மான் இருக்குது இங்கே. இங்கே உள்ள பறவைகள், இங்கே உள்ள மான், இதெல்லாம் தத்ரூபமாக அதனுடைய ஒரிஜினல் ஆட்சியோடு இருக்காங்க. பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க. கரடி இதெல்லாம், இந்த உயிர் இது முட்டை இதெல்லாம் பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க, பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது நாய், ஓநாய், இந்த ஷீல் வச்சுருக்காங்க. இப்போ இது பூமியில் இல்லை, பழங்காலத்தில் இருந்த பற்றுப்புழையுடைய உயிரினங்கள். இது இப்போதைக்கு இல்லை நடைமுறையில். அதுதான் அணில் எல்லாமே. கடல் தாவரங்கள், கடல் உயிரினங்கள் எல்லாமே இருக்குதுல்ல. குரங்கு படிவம், குரங்கு இது எல்லாமே 3,60,000 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது இதில் குறிப்பிட்டிருக்காங்க. எலி வந்து உயிரினங்களுடைய
வடிவங்கள், அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டது. எல்லாமே மிக நாள்பட்டது, பழங்காலமான அரியது இப்போ வச்சுருக்காங்க. அரிய வகை பறவைகள், உயிரினங்கள், இதுவும் அப்படிதான். அரிய வகை பறவைகள், உயிரினங்கள் இப்போ சிலது தான் இருக்குது, சிலது இல்லை. அரிய வகை உயிரினங்கள் தான் இதெல்லாம். இங்கே பாருங்கள், அரிய வகை உயிரினங்கள். அது சிலது இப்போ இருக்குது, சிலது இல்லை. இந்த மாதிரி எல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க மியூசியத்தில். இந்த பறவைகள்லாம் சிலது இப்போ இருக்குது, சிலது இல்லை. அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது அப்புறம் பறவைகள். அது இந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அரிதானவைகள் தான். இது வந்து எந்த ஊரில் இருக்க கோழி பேர் கிண்ணிக்கோழி மாதிரி. நண்டு, காட்டுக்கோழி. இது மறைஞ்ச உயிரினங்கள், இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே உள்ள மான் வகைகள், மான் வகைகள், பறவைகள், அரிய வகை சின்ன பறவைகள், அணில், கழுகு இவைகள் தாங்க. இருக்கக்கூடிய மீன்கள், அரிய வகை மீன்களும் இருக்குது. இதில் வேறு உள்ள டால்பின்லாம் வச்சுருக்காங்க. டால்பின் மீன் வகைகள், இறால் வகைகள். மீன் வந்து அரிய வகையான மீன்கள் பொருட்கள் எல்லாம். உயிரினங்களுடைய தொகுப்பு இது. அரிய வகை பறவைகள், மிருகங்கள், மான் வகைகள், மான்கள், மிக பிரமாண்டமான எருமைகள், காட்டு எருமைகள், சின்ன வகையான குரங்கு வகைகள், காட்டெருமை வகையை சேர்ந்தது. காட்டெருமை வகைகள். இது நெருப்புக்கோழி, புலி, ஒட்டகச்சிவிங்கி வகைகள், அரிய வகை மான்கள், அழிந்து போன இனங்கள் எல்லாமே இருக்கக்கூடியது, இல்லாதது எல்லாமே சேகரித்து வச்சுருக்காங்க இந்த விஷயத்தில். யானை, இந்திய யானை தத்துவமாக வச்சுருக்காங்க. யானை, கரடிகள், மான், அரிய வகை உயிரினங்கள் எல்லாமே இங்கே. அரிய வகை பறவைகள், கடல் பறவை, நிலப்பறவை, பெண் குயின்கள், வாத்துசம் குருவிகள் இதெல்லாம் இருக்குது. அரிய வகை ஆமைகள், கடல் வாழ் உயிரினங்கள், அந்த காலத்து பாய்மரப்படகு, ஆமை, பறவைகள், உயிரினங்களினுடைய வச்சுருக்காங்க. குட்டியோட யானை வச்சுருக்காங்க. 1901 இருந்த ஒரு கப்பலோட மாடல் தான் வச்சுருக்காங்க. செய்து அருமையாக பழங்கால கப்பலோட மாடல். இதுக்கு தெற்காசியாவில் உள்ள கிடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே அபூர்வமான பொருட்கள். 1000 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது. ஹைதராபாத்து, சென்னை,
தஞ்சாவூர் இங்கே இருந்துலாம் கிடைக்கப்பட்ட பொருட்கள்லாம். பன்னீர் சொம்பு இருக்கு பாருங்கப்பா. இந்த நார மாதிரி பன்னீர் சொம்பு. தங்கத்தில் இருக்குப்பா. 1888 குயின் விக்டோரியா அவங்க அரசவையில் இருந்த ஓவியர் வரைஞ்சது. இங்கே கிடைக்கப்பட்ட பழங்கால பொருட்கள் தான் எல்லாம். விலை மதிக்க முடியாத பழங்கால பொருட்கள் பொக்கிஷங்கள் அதை அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு படகு, மரப்படகு, கல்ல வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாமே கலைஞர் மண்ணெலாம் செய்யப்பட்டது. எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முற்பட்ட அந்த காலத்து ஆயுதங்கள் இதெல்லாம். இதுவும் 1800 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் எல்லாம் உள்ள இந்த இதுப்பா. மண் பாத்திரங்கள் 1000 வருடத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இது. கடலில் கிடைக்கப்பட்ட பொருட்கள்லாம் அபூர்வமானது. இதெல்லாம் கற்கள், அந்த காலத்து பொருட்கள். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருட்கள், 5000 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது. இது 6000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோடாலி. 6000 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கல்லில் இது ஒரு கயிறு கல் கோடாலி. 5000 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள இந்த பொருட்கள்லாம் இங்கே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அடிவக்கல், மார்பக உரை, வீரர்களுக்கு அணிக்கக்கூடிய அரசர்கள் அணிஞ்ச ஆடைகள், பழங்கால அரசர்கள் அணிந்த ஆடைகள், போர் படைகள், கவச வாகனத்தில் வரக்கூடிய வாகனங்கள், கவச உடைகள், இதெல்லாம். இதெல்லாம் பழங்கால பொருட்கள் தான். கிடைக்கப்படாத அரிய பொருட்கள் எல்லாம். இது எல்லாமே அரசர்கள் பயன்படுத்தப்பட்ட வாள்கள், கேடயங்கள், பெரிய வாள், கேடயம், வாள், கேடயங்கள் எல்லாமே பழங்கால அரசர்களால் பயன்படுத்தப்பட்டது. இந்த காலத்தில் ஒரு வீரர்கள் பயன்படுத்தப்பட்ட கவச உடைகள், அரிய வகை கைவினை பொருட்கள் எல்லாமே. இந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தோலாலான உடைகள் தான் போட்டிருக்காரு. பழங்கால உடைகள். பழங்கால அரிய வகை துப்பாக்கி, வேல்கம்பு எல்லாமே அங்கே இருக்குது. கொம்பு, அந்த காலத்து உடைகள், ஜப்பானிய உடைகள், அரசர்கள் பயன்படுத்திய கேடயம், வாள்கள், உடைகள், இப்படி என்னென்ன நிறைய பொருட்கள் இங்கே இந்த மியூசியத்தில் இருக்குது. கிளாஸ்கோ நகரத்தில் அரசாங்க மியூசியத்தில் அற்புதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. வந்தவங்க பார்த்துக்கலாம். எகிப்தில் கிடைக்கப்பட்ட மம்மியோடைய பொருட்கள் தான் இதெல்லாம். இதுபோல் நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது. என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன். லண்டன் தலைநகரில் போட்ட 2ஆம் உலகப் போரில் ஜெர்மன் போட்ட குண்டு வெடிக்காமல் இருக்குது. அதையும் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. பார்த்துக்கிட்டு நல்லா தெளிவாக. அந்த காலத்து உடைகள், அந்த காலத்து உடைகள், இது கலைப்பொருட்கள், அரிதான கலைப்பொருட்கள், உடைகள், அந்த காலத்து உடைகள். நம்ம அஸ்ஸாமிலிருந்து கிடைக்கப்பட்ட இந்த பழங்கால பொருட்கள் 1000 வருடம் பழமையானதுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதுவும் பழங்கால பொருட்கள் தான்.
பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட அரிதான பொருட்கள். ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் அந்த காலத்தில் தலையில் சூடக்கூடிய கிரீடம் பறவை இறகால் செய்யப்பட்டது. கலை நயத்துடன் கூடிய ஒரு அருமையான சிலை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த இசைக்கருவிகள், பழங்கால புத்தகங்கள் எல்லாமே இந்த காலத்து உடைகள், பழங்கால பொருட்கள், வெங்கல சிலைகள் பற்றிய ஒரு விளக்க உரையாக வச்சுருக்காங்க. ஆஸ்ட்ரானமிக் சம்பந்தமான விஷயங்கள் இங்கே பழங்கால பொருட்கள். இதுவும் பழங்கால பொருட்கள் தான் எல்லாம். அரிய வகை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. நன்றி வணக்கம். இந்த மியூசியத்தில் ஏகதேசம் ஒரு 50-60% தான் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சது. நன்றி வணக்கம். இன்னும் வேறொரு வீடியோவை சந்திக்கலாம்.